வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நொடி அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் தமன் குமார், எம்.எஸ். பாஸ்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான பேட்டர்னில் நகரக்கூடிய படம். அதுலேயும் ரெண்டு வித்தியாசமான கேஸ்களை காட்டியிருப்பாங்க. முதல் கேஸ் எம்.எஸ். பாஸ்கரோட கேஸ். ஆக்சுவலி இவர் கையில் பணத்தோட வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பாரு. ஆக்சுவலாக அந்த பணத்தை கொடுத்து தன்னோட லேண்டை ஒரு கந்து வட்டிக்காரங்கிட்ட இருந்து மீட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாரு. போனவர் மர்மமான முறையில் காணாமல் போயிருப்பாரு. ஸோ அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே பேரலாக இன்னொரு சம்பவம் நடக்கும். அதாவது நகைக்கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிடுவா. அந்த கொலைக்கு காரணம் யாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷனும் தொடர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெண்டு கேஸ்களுக்கும் என்ன சம்பந்தம், கடைசியா யாருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்றதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த படத்தோட டைட்டில் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஒரு நொடி அப்படின்றது ஒரு பயங்கர ஆப்டான டைட்டில். அதாவது இந்த படத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே அந்த ஒரு நொடியில நடந்த ஒரு இன்சிடென்ட்னால நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு காமன் கனெக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கனெக்ஷனா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தை ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதாவது தேவையில்லாத டீவியேஷன்ஸ் லைக் ஹீரோ இன்ட்ரடக்ஷன், மாஸ் சீக்வன்ஸ், ஹீரோக்கான லவ் ட்ராக், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு பியூரான த்ரில்லர் அப்படின்ற மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்ல இருக்கிற மாதிரி ரேஞ்ச் ஆஃப் சஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்களா, ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் சஸ்பெக்ட்ஸுமே நிறைய பேரை இதில் காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது ரிலேட்டடான சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றதுமே ஓரளவுக்கு லாஜிக்கலாக அமைச்சிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்தில் அந்த முடிவு அப்படின்றதுமே ஒரு மாதிரி கனெக்டடான ஒரு முடிவாக தான் இருந்துச்சு. பெருசாக கேப் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. ஓவரால் டியூரேஷன் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் முடிகிற மாதிரியான ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். இந்த படத்தோட பிரச்சனை அப்படின்றதே கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த முடிவு அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது இவர் தான் குற்றம் பண்ணியிருக்காருன்னு ஒருத்தரை காட்டுவாங்க. ஸோ அவரை காட்டினதுக்கு அப்புறமாட்டு சில விஷயங்கள் நமக்கு கன்வின்சிங்கா இல்லாத மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இவரை தான் குற்றவாளின்றீங்க, ஸோ இவரு இவ்வளவு தூரம் போய் இவ்வளவு சம்பவங்களை பண்ணியிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. காரணம் அவரோட கேரக்டர் டிசைனை அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இவர் தான் குற்றவாளினா எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு இவ்வளவு நேரம் சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுமே வரதான் செஞ்சுச்சு. கண்டிப்பா இன்னுமே பயங்கர கிரிப்பிங்கா கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாம இதுல 2 கேசஸை பேரலா காட்ட ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேல ஒரு பர்டிகுலர் கேஸ்ல தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும். அந்த எம்.எஸ். பாஸ்கர் கேஸை கம்ப்ளீட்டா மறந்துடுவோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னுமே கொஞ்சம் பேரலா 2 கேஸையுமே காட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி இது ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான வைலன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.